நண்பர்களுக்கு இனிய வணக்கம். பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன கைடன்ஸ் தான் இது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்திய பங்கு சந்தையில் நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. முக்கியமாக குஜராத்திஸ் தான் பங்கு சந்தையில் அதிகமாக இருக்காங்க. சவுத் இந்தியன் பீப்புள் அவ்வளோவா ஆர்வம் காட்டுவதில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்குவோம். உலகத்திலே பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு செய்கிற நாடு பட்டியலில் அமெரிக்கா தாங்க இருக்குது. மொத்த மக்கள் தொகையில் 48% யூஎஸ்ஏல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுமாரி ஆஸ்திரேலியாவில் 40%, ஜப்பானில் 30%, சைனாவில் 8%. இந்தியாவில் மட்டும்தான் மொத்த மக்கள் தொகையில் 3% தான் முதலீடு செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பங்கு சந்தை ஒரு சூதாட்டம். அதில் பணம் போட்டால் பணம் காலி அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பங்கு சந்தைக்கு வரீங்கன்னா ஒரு யூடியூப் மூலயமாவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர் மூலமாக வரீங்க. ஒரு 10,000 ஒரு 50,000 எடுத்துகிட்டு வரீங்க. பேராசை பெரும் எதிர்பார்ப்போடு வராதீர்கள். ஒரு படத்தில் ஏன்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் இது மாதிரி வேஷம்லாம் வேணாமா உனக்கு அப்படின்னு கேட்பாடு. அதுக்கு அவர் சொல்லுவார், ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தாங்க, அப்புறம் சிஎம் அப்புறம் பிஎம் அப்படின்னு சொல்லுவார். ஜஸ்ட் இது ஒரு ஃபன்னுக்காக தான். சந்தையில் வர்றவங்க ஒரு 50,000 எடுத்து வருவாங்க. மாதத்தில் ஒரு 5 லட்சம், அடுத்த மாதம் 10 லட்சம், அடுத்த மாதம் 20 லட்சம். அது மாதிரி ஒரு பெரிய பேராசை எதிர்பார்ப்போடு வராங்க. அதனால தான் நிறைய பேர் பங்கு சந்தைக்கு வர்றவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு அவங்களோட கிரீடு தான் காரணம். ஒரு 3 to 6 மந்த்து நீங்கள் பங்கு சந்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்டை எப்படி அது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பணத்தை பர்டிகுலர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அனைத்து முட்டைகளையும் ஒரு கூடையில் வைக்காதே. டோன்ட் புட் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். வாரன் பஃபட்டோட பொன்மொழி இது. ட்ரேடிங்கில் எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மல்டி டைப் ஆஃப் ட்ரேடில் ஸ்கேல்பிங் இருக்குது, இன்ட்ராடே இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது. இது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட். நீங்கள் எவ்வளோ பணத்தை எடுத்து வர்றீங்களோ அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரிஸ்க் என்ன, உங்களுடைய ரிவார்டு என்ன. ஏன்னா உங்களுடைய பணம், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. பேஷன், பொறுமை தாங்க மார்க்கெட்டில் வெரி இம்பார்ட்டன்ட். பேஷன் மேக்ஸ் யுவர் சக்ஸஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். பொறுமை இல்லாதவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கிறவங்கள்ட்ட பணத்தை எடுத்து கொடுக்கறது தான் ஸ்டாக் மார்க்கெட். நம்ம இயல்பான வாழ்க்கையிலே எல்லாமே படபடன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்குமே நேரம் இருக்கிறதில்ல. அந்த இயல்பு நம்ம சந்தைக்கு வரும்போது வந்துடும். ஸ்டாக் மார்க்கெட்டில் எமோஷ்னல் தாங்க ப்ளே பண்ணுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலைஸ், ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஒரு 30% இருந்தால் கூட 70% நம்மளுடைய எமோஷ்னல் தான். எமோஷ்னல்னால் நம்மளுடைய க்ரீட் அண்ட் ஃபியர் ரெண்டுமே சேர்ந்தது தான். ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் எமோஷ்னல் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பங்கு சந்தை ஒரு கடல் மாதிரி. நீங்கள் எவ்வளோ கொட்டினாலும் போகும், எவ்வளோ வேணுமானாலும் எடுக்கலாம். உங்களை நீங்கள் நம்புங்க. புதிதாக தினமும் எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள். டோன்ட் ஸ்டாப் அன்டில் யுவர் கோல். உங்கள் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.